ஹாய் ஹலோ, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, தெலுங்குல இப்போ ரீசெண்ட் டைம்ல ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான படத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவருக்கு கடைக்கு போயிட்டு வர அந்த கேப்ல பொண்டாட்டிக்காரு ஒரு கொலையை பண்ணிருப்பான். அந்த கொலையை ஏன் பண்ணா, எதுக்காக பண்ணா, போலீஸ்காரங்க கிட்ட இருந்து அந்த டெட் பாடியை எப்படி மறைச்சாங்க அப்படிங்கறதுதான் படத்தோட கதை. கிளைமேக்ஸ்ல நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட வச்சிருப்பாங்க. சோ என்ன ஏதுன்னு மத்தபடி டீட்டெயிலா படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெலுங்குல ரிலீஸ் ஆன ஷோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நேரா படத்தோட கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நைட் டைம்ல காமிக்கிறாங்க. வீக்கெண்டுங்கிறதால சில ஃபேமிலி மெம்பர்ஸ் பக்கத்து வீடு எதிர்த்த வீடு இப்படின்னு எல்லாருமே சேர்ந்து அங்க ஒரு கேம் ஒன்று விளையாடிட்டு இருக்காங்க. கேம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு பாட்டு பாடுவாரு. அவர் எந்த பாட்டுல எந்த எழுத்துல முடிக்கிறாரோ அதே பாட்டை ஆப்போசிட்ல இருக்கிற டீம் கண்டுபிடிக்கணும். இப்படி பக்கத்து வீட்டுல இருக்கவங்க சமைச்ச சாப்பாடு திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு ஜாலியா அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோவை ஹீரோயின்மே காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க. ஹீரோக்குன்னு பெருசா அப்பா அம்மா யாரும் கிடையாது. அனாதங்கிறதால இந்த பொண்ணு அவங்க வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இதனால பொண்ணோட வீட்டுல இருந்து யாரும் இது வரைக்கும் பொண்ணை வந்து பார்க்கல. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. இப்படி சந்தோஷமா இப்ப விளையாடிட்டு இருக்காங்க. அதே டைம்ல போலீஸ்காரங்களை எங்க காமிக்கிறாங்க. அங்க கேம் விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே தெருவுல ரோந்து போறதுக்காக இங்க போலீஸ்காரங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னொரு சீன்ல இவங்க பாட்டு பாடி விளையாடின கேம் போயிட்டு ஹீரோ வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்க யாராவது ஒருத்தங்க கிட்ட இந்த படத்தை இவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி செய்கையால ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி ஜாலியா சத்தம் போட்டு விளையாடிட்டு இருக்க அந்த பக்கமா ரோந்துல வந்துட்டு இருந்தாங்க இல்லையா போலீஸ்காரங்க, இங்க வந்து நின்னு போன் பேசிட்டு இருக்க அந்த எஸ்ஐக்கு பயங்கரமான ஏதோ சத்தம் கேக்குது. மாடியில ஏதாவது சண்டையா என்னன்னு போய் பாத்துருவாயான்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபிள இறக்கி இங்க அனுப்பி விடுறாரு. அவரு படிக்கட்டுல போன்ல பேசிக்கிட்டே ஏறாரு. அவங்க தங்கச்சி ஏதோ சொத்து பிரிச்சு கொடுக்க சொல்லி பிரச்சனை போயிட்டு இருக்குது. மாடியில இவங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. மேல வந்த போலீஸ்காரரு கால் ஸ்லிப் ஆகி கால் சுளுக்கு பிடிச்சுக்குது. அதனால பாதியில உட்காந்துட்டு அவங்க கேம் விளையாடுற சத்தம் மட்டும் கேக்குது. அதனால இவருக்கு ஒன்னும் பெருசா சந்தேகம், எல்லாரும் கூடி நின்று விளையாடுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரர் கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்த இங்க கீழே இருக்காருல இன்னொரு போலீஸ்காரர் எஸ்ஐ, அவர்கிட்ட வந்து சார் எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கிறாங்க, எதிர்த்த வீடு பக்கத்து வீடு இப்படி எல்லாம் கூடி சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிற எஸ்ஐக்கு பயங்கரமான கோபம். ஏயா உன்னை என்ன சொல்ல சொன்னேன், என்னையா சொல்லிட்டு வந்திருக்கிற, நைட் டைம் ஆயிடுச்சு, அக்கம் பக்கத்துல யாரும் தூங்குறது இல்லையா, இப்படி சத்தம் போட்ட விளையாடுறது, ஒழுங்கா அவன் வீட்டுக்கு போய் படுக்க சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுவான்னு திரும்பவும் அந்த ஆளு அனுப்பி விடுறாரு. இந்த பக்கம் திரும்பவும் போலீஸ்காரர் அப்படியே மேலே ஏறி வந்துகிட்டு இருக்காரு. அந்த பக்கத்துல கேம் விளையாடிட்டு தான் இருக்காங்க. பயங்கரமான சத்தத்தோட விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்ப இந்த கான்ஸ்டபிள் போய் நிக்கிறது கூட தெரியாம அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா சத்தம் போட்டு ஏப்பா இங்க பாருங்க என்ன மாடியில உட்காந்துட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க வந்ததை பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி மிரண்டு போறாங்க. என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சத்தம் போட்டு விளையாடிட்டு இருக்கிறீங்க, அக்கம் பக்கத்துல தூங்குறது இல்லையான்னு சொல்லும்போது, சார் சனிக்கிழமை நைட்டு வீக்கெண்ட் ஆனா நாங்க இப்படிதான் ஜாலியா இருப்போம், சரி ஒரு நாள் தானே ஒன்னும் பிரச்சனை இல்ல, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே எங்க கூட தான் இருக்கிறாங்க, அதனால யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, கீழே அந்த எஸ்ஐ இருந்தார் இல்லையா, அவரோட போன்ல போலீஸ்காரங்களை எதிர்த்து பேசி கேமரால ஒரு வீடியோ எடுத்து அது ரொம்ப வைரல் ஆனதால பக்கத்துல ஜீப் டிரைவர் என்ன சொல்றாருன்னா, இப்பெல்லாம் போலீஸ்காரங்களை யாரும் மதிக்கிறதே கிடையாது, போலீஸ் மேல இருக்கிற பயமே போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி அவ ஒரு பக்கம் எஸ்ஐ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். மேல வேற வாக்குவாதம் போய்கிட்டே இருக்குது. இத கீழே நின்று எஸ்ஐ காதுக்கு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது, ஏதோ வாக்குவாதம் ஆகிற மாதிரி. இங்க இருக்கிற எஸ்ஐ இப்ப வண்டியில இருந்து இறங்கி மேல வந்துகிட்டு இருக்காரு. மேல இருக்கிற நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி அங்க வந்திருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட, ஏன் சார் நாங்களாம் எங்க சொந்த வீட்டுல தானே விளையாடிட்டு இருக்கிறோம், எங்க சொந்த வீட்டுல இந்த மாதிரி விளையாடுறது கூட உரிமை கிடையாதா, அப்படி கிடையாதா இப்படி கிடையாதுன்னு பயங்கரமான வாக்குவாதம் போயிட்டு இருக்குது. ப்ராப்பரான கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட கொஞ்சம் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. வந்திருக்கிற எஸ்ஐ, யாராது எவன்டா அது, ப்ராப்பரான போலீஸ் கம்ப்ளைண்ட் இருந்தா தான் உங்க எல்லாம் விசாரிக்க வரணுமா, பண்றத கூத்து, இதுல என்னடா உங்களுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட், ஒழுங்கா ஓடி போயிட்டு தூங்கிடுங்க இல்லனா வேற மாதிரி ஆயிடும் பாத்துக்கன்னு புதுசா வந்திருக்கிற அந்த போலீஸ்காரர் திட்டிட்டு இருக்க. சார் என்ன சார் ஓவரா பேசுறீங்கன்னு சொல்லி ஹீரோவோட பொண்டாட்டி கொஞ்சம் ஓவரா பேச ஆரம்பிச்சிருச்சு. நாங்க இப்படி சந்தோஷமா விளையாடுறது கூட எங்களுக்கு எல்லாம் உரிமை கிடையாதா, ஃப்ரீடம் கிடையாதா அப்படின்னு இந்த பொண்ணு பேசிட்டு இருக்க. எஸ்ஐ வந்து உனக்கு அவ்வளவு ஃப்ரீடமா இருந்தா அவுத்து போட்டுட்டு ஆடுவியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோபம். அங்க இருக்கிற கான்ஸ்டபிளோட சட்டையை பிடிக்கிற லெவலுக்கு போயிடுச்சு. எங்களுக்கு எம்எல்ஏ தெரியும், எம்பி தெரியும், உங்களை உண்டுலன் பண்ணிடுவேன், உங்க மேலே கேஸ் போடுவேன் பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவரு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சரின்னு அந்த போலீஸ்காரர் எதுவுமே பேசாம கான்ஸ்டபிள் கூட்டிட்டு அப்படியே கொலை வெறியில கீழே இறங்கி வரான். என் மேலே கவிச்சிட்டான்ல அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேல இருக்கவங்களா எதுக்குப்பா போலீஸ்காரன் கூட வம்பு, தேவையில்லாம ஏன் கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் என்ன வார்த்தை பேசினால கேட்டுட்டு தானே இருந்தீங்க, போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணலாமா, அவனா நம்மள மாதிரி ஆளுங்களை தான் ஏறி மிதிப்பாங்க, வெளியே போய் பாருங்க எல்லாத்துக்கும் பணி குடிஞ்சு கீழே நின்று வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் அங்க இருக்கிற எஸ்ஐ அப்படியே கேட்டுக்கிட்டு கொலை வெறியில இந்த பக்கம் இறங்கி வரான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போகுது. இவர் அவங்க பொண்ணு கூட தூங்கிட்டு இருக்கான். பொண்ணு தினமும் அப்பாக்கு கதை சொல்லிட்டே தூங்கிடுவா.
அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு. இப்ப நைட் டைம்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்க ஹீரோ மட்டும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. கல்யாணம் ஆகி 6 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. பொண்டாட்டி வீட்டுல இருந்து இது வரைக்கும் யாரும் வந்து கூட பாக்கல. குழந்தை பிறந்தப்ப கூடமே வரல. ஹீரோ நடந்த கதை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்க சரி அதெல்லாம் வீடு படுத்து தூங்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இவங்களாம் பேசிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்கும் போது கூட ஹீரோக்கு சரியான தூக்கம் இல்ல. அப்படியே ஒரு போன் கால் ஒண்ணு வருது. ஹீரோவோட மச்சான் வெளியே வந்து தான் போன் பண்ணிருக்கான். வெளியே போய் பார்த்தா என்னடா விஷயம் இந்த டைம்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா இது பாரு நாளைக்கு உன் பொண்டாட்டியோட மாமாவும் மாமனாரும் வராரு என்கிட்ட சொன்னாங்க நாளைக்கு காலையில வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி நிறைய தடவை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா காதலிச்சு கல்யாணம் பண்ண அந்த ஒரே காரணத்துக்காக நிறைய தடவை ரிஜெக்ட் ஆயிருக்குது. இந்த தடவை அந்த மாதிரி ஆயிடுமான்னு சொல்லி கேட்டா இல்ல கன்ஃபார்ம் உங்க மாமனாரே என்கிட்ட பேசினாரு இந்த தடவை மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலையில மீட் பண்ணலாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாது மனைவிக்காரிக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மச்சாங்கார கிட்ட சொல்லியிருக்கான். சரிடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோ பக்கத்து வீட்டுக்கு போறாரு. ஒரு தடவை அந்த பக்கத்து வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. அப்ப சாப்பாடு எல்லாம் ரொம்ப அருமையா இருந்திருக்கும். இப்ப அதோட விஷயமா பேசுறதுக்காக போயிருக்கிறாரு. இந்த மாதிரி நாளைக்கு என்னோட மாமனார் மாமியார் எல்லாமே வராங்க அவங்களுக்கு நல்லா சமைக்கணும் அதனால உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல சமைச்சா அதே ஆளை கூப்பிட்டு எனக்கு காலையில கொஞ்சம் சமைச்சு தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க பரவாயில்லையே 7 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பார்க்க வராங்க ஒரு சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் என்ன ஒரு பிரச்சனை இல்லை நான் போன் பண்ணி இப்பவே பேசுறேன்னு சொல்லிட்டு போன் பண்ணி அந்த ஆளுகிட்ட கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நாளைக்கு காலையில கரெக்டா வந்துருவாரு சொல்லும்போது ஆனா இன்னொரு விஷயம் இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரியாது நீங்களே எதுவும் காட்டிக்காதீங்க சமைக்கிறது கூட உங்க வீட்டுல சமைச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கேட்க இதெல்லாம் என்னப்பா பர்மிஷன் தாராளமா சமைச்சுக்கலாம் நான் காலைல எல்லா வேலையும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பக்கம் பேசிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்புறாரு. அதே மாதிரி அந்த போலீஸ்காரங்க வந்தாங்க இல்லையா அந்த ஆளுக்கு பயங்கரமான கோபம் இன்னுமே கோபம் தண்ணியில சார் போலாம் சார்னு கான்ஸ்டபிள் கூட்டுக்கிட்டே இருக்க அங்க இருக்கிற எஸ்ஐக்கு பயங்கரமான வெறி போலாம் ஆனா திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த ஆளு கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க சமையல் வேலை எல்லாம் தடபுடலாம் நடந்துருச்சு. காலையில 3:30 மணிக்கே ஆளு வந்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சிருக்கிறாரு. ஹீரோ வந்து சாப்பாடுலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா பணத்தையும் அந்த ஆளுகிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சரின்னு ஹீரோவும் நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து திரும்ப வீட்டுக்கு வரும்போது பேப்பர் போடுவேன் ஹீரோ மேல பேப்பரை போட்டுறான். என்னடா ரொம்ப நாள் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அப்ப பேப்பர் போட வந்தவன் ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறான். நேத்து நைட்டு உங்க ஏரியால ஏதாவது பிரச்சனையானா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லப்பா ஏன்பா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல போலீஸ்காரங்க அக்கம் பக்கத்து வீடுலாம் எப்படி இந்த வீடு எப்படி அந்த வீடு எப்படின்னு இந்த ஸ்ட்ரீட்டை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தா சொல்லி கேள்விப்பட்டேன் அதனாலதான் நான் கேட்டேன்னு சொல்லும்போது என்னடா பிரச்சனை சொல்லி கேட்கும்போது சார் எனக்கு தெரியாம தான் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து சொல்லிட்டு போறான். இது நம்ம ஹீரோக்கு என்னவோ தப்பா தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதே நேரத்துல திரும்ப ஒரு போன் கால் ஹீரோவோட மச்சாங்காரன் தான் போன் பண்ணிருக்கான் ஆனா கிளம்பிட்டாங்க கண்டிப்பா இன்னைக்கு வந்துருவாங்க ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ ஒரு போன் பேசிட்டு இருக்குள்ள ஒரே ஒரு சத்தமா இருக்கு. வெளியே போய் பார்த்தா ஒரு ஆட்டோ டிரைவர் 2 வயசானவங்களை தரதரன்னு கீழே இறக்கி விட்டுட்டு இருக்கான். ஒரு பணிவுன்றதே இல்ல அதனால தட்டி கேட்க போன நம்ம ஹீரோவை அவனுக்கு கொஞ்சம் மிரட்ட ஹீரோ ஜஸ்ட் தள்ளி விட்டுருவான். அதனால அந்த ஆட்டோ டிரைவர் போயிட்டு பொத்துனி கீழே விழுந்துருவாப்ல. என் மேலே கை வச்சிட்டல நான் சும்மா விட மாட்டேன்டா பாத்துக்கிறேன்டா நானா ஒரு ஆட்டோ வச்சு ஓட்டுறேன்னு நினைச்சுக்கிறியா எனக்கு பெரிய சங்கமே இருக்கு என்கிட்ட நிறைய ஆட்டோ ஓடுது உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அந்த வயசானவங்களை அங்கிருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவோட பொண்ணு உள்ள அழுதுகிட்டு இருக்கிறான். போயிட்டு உள்ள சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. மனைவிக்காரங்க காலையில குளிச்சிருக்காங்க. ஏண்டி அப்படின்னு சொல்லி கேட்ட ஏதோ அவங்க தம்பிக்காரன் போன் பண்ணி கோவிலுக்கு போனா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஹீரோவோட மச்சான்னு சொன்னோம் இல்லையா அவன் தான் போன் பண்ணி சொல்லியிருக்கான். ஹீரோவும் பொண்டாடி குளிக்க போனா அந்த கேப்ல போன் பண்ணி கேட்டா ஆமாண்ணே நான் தான் சும்மா சொன்னேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். இந்த வர விஷயம் தெரியுமான்னு சொல்லி கேட்டா அது இன்னுமே தெரியாது. கடைக்கு போயிட்டு பால் பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி ஹீரோயின் ஹீரோவா அனுப்புவாங்க. கூட தான் பொண்ணு தூக்கத்திலிருந்து ஏஞ்சி நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூடவே போயிடும். சைக்கிள் ஓட்டிக்கிட்டே அப்படியே வருவாங்க. பேசிட்டு ஒரு வழியா கடைக்கு வந்துட்டு பால் பாக்கெட்டு எல்லாத்தையும் வாங்குவாங்க. ஹீரோ பர்ஸையும் போனையும் வீட்டுல வச்சுட்டு வந்ததால நான் வீட்டுல போயிட்டு காசு எடுத்துட்டு வந்துடும் சொல்லும்போது நீ எடுத்துட்டு பாப்பா எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நேற்று ஏதாவது உங்க தெருவுல பிரச்சனைன்னு சொல்லி இவரும் அதே கேள்வியை கேட்கிறாரு. ஏன்னா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல போலீஸ்காரங்க போன் பண்ணாங்க ஏதாவது வீடு ரெண்டுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. பக்கத்து வீட்டுல எப்படியா அக்கத்து வீட்டுல எப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஸ்ட்ரீட்ல இருக்க வீடுகளை பத்தி எல்லாம் விசாரிச்சாங்கன்னு சொல்லும்போது ஹீரோக்கு கொஞ்சம் பயம். அப்ப என்ன சொல்றாருன்னா இல்ல நான் நேற்று நைட்டு போலீஸ்காரங்க வந்தாங்க நான் கொஞ்சம் முறைச்சிட்டேன் கொஞ்சம் சண்டை ஆயிடுச்சு சொல்லும்போது ஏன்பா போலீஸ்காரங்க கூட எல்லாம் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் பேசுறாரு. சரி எந்த போலீஸ்கார பேர் தெரியுமான்னு சொல்லி கேட்டா பேரு தெரியல ஆளு கொஞ்சம் முரடு பிடிக்கிற மாதிரி இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த ஆளுக்கு போட்டோவை காமிக்கிறாங்க. அவன் பேரு சங்கராம். இவன் மோசமான ஆளு இவங்கிட்ட எதுக்கு போன அவன் எஸ்ஐ கிடையாது சிஐஏ அவன் சரியான 7:30 கிளப்புவானே சரி போ பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இவனும் அங்க இருக்கிற ஒரு லாயரும் 2 பேரும் ஒன்னா படிச்சவங்க. அவன் சொன்னானா இவன் கேட்பான் ஆனா 2 பேருமே லஞ்சம் வாங்குற பாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்க பின்னாடி தான் பொண்ணு சைக்கிள்ல வந்தது இல்லையா அந்த பொண்ணு இப்ப காணா. நம்ம ஹீரோக்கு பதட்டமா இருக்குது. அதே நேரத்துல கடைக்காரர்கிட்ட ஆனா உங்க போனை கொடுங்க பாப்பா வீட்டுக்கு போயிட்டாலும் வீட்டுல போன் பண்ணி கேட்டுக்கிறேன்னு வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டா அங்க இருக்கிற பொண்டாட்டி வேற மாதிரி பதட்டத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. பயத்துல என்ன
பண்றது தெரியல. கடைக்காரர் வேற உள்ள போயிட்டாரு பொருள் எடுக்கிறதுக்காக. இன்னொரு கஸ்டமர் வருவாரு, அவர்கிட்ட அந்த போனை கடைக்காரர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேக வேகமா ஓடி போவாங்க. கதவு தட்டினா பொண்டாட்டிக்காரி கதவை திறப்பா. பாப்பா எங்கன்னு சொல்லி கேட்டா, பாப்பா உள்ளுக்குள்ளதான் இருக்கிறான். நீயா ஒரு மாதிரி பேசுன்னு சொல்லி கேட்டா, இந்த பொண்ணு வேர்த்து விறுவிறுத்து பயத்தோட கதவு திறந்து காமிக்கிறா. உள்ள ஒரு டெட் பாடி ஒண்ணு படுத்து கிடக்குது. என்னடி இது, யார் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த குழந்தை தனியா சைக்கிள் ஓடிட்டு வந்திருக்குது. அந்த குழந்தையோட கழுத்துல இருக்க செயினை பறிக்கிறதா ஒருத்தன் வந்திருக்கான். அதை தடுக்கிறதுக்காக இந்த அம்மா அவனோட சட்டக்காலரை பிடிச்சி இழுத்துருக்குது. இழுத்ததுல அவன் பின் தலையில அடிபட்டு இங்கவே பொத்துன்னு விழுந்திருக்கான். இதுதான் நடந்தது, நான் வேணும்னு பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன்னு இந்த பொண்ணு பயத்துல பேச, கொஞ்சம் கூல் டவுன், பதட்டப்படாத, ஒழுங்கா தெளிவா சொல்லு என்ன நடந்துச்சுன்னு. இதுதான் நடந்துச்சு, நான் வேணும்னு பண்ணலன்னு அந்த பொண்ணு டிப்ரெஷன்ல அழுகவே ஆரம்பிச்சிட்டா. பாப்பா எங்கன்னு சொல்லி கேட்டா, உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தை அப்படியே எதுவுமே பேசாம பயத்துல உத்து பாத்துக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணை படுக்க வச்சுட்டு போன் எல்லாம் கொடுத்துட்டு வெளியே போயிட்டு நம்ம ஹீரோயின் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ எல்லா விண்டோவையும் க்ளோஸ் பண்றாரு. இப்ப அந்த டெட் பாடியை பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. யாரு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல இல்லையா. மூக்குல கை வச்சு பார்த்தா சுவாசம் இல்ல, ஹார்ட்ல கை வச்சு பார்த்தாலும் காதை வச்சு கேட்டாலும் அந்த எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. ஆல்மோஸ்ட் இவன் டெத் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு பயமாயிடுச்சு. என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியல. ஹீரோ வேற உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க. குழந்தை வேற திரும்பவும் அழுகுது. குழந்தைய போயிட்டு சமாதானப்படுத்திட்டு திரும்பவும் ரூமுக்குள்ள விட்டுட்டு ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைய உள்ளுக்குள்ள வச்சுட்டு இங்க பக்கம் வெளியே வந்து பேசுறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட மச்சான் தான் போன் பண்ணிருக்கான். ஆனா பிக்கப் பண்ணிட்டேன், நான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்ஃபர்மேஷன் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இதை பாரு, நடந்தது என்னமோ ஆகி போச்சு, இனிமே இதை மறைக்கிறதுக்கு முடியாது, போலீஸ் கிட்ட சொல்லிடலாம், என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நான் தான் இதை பண்ணணும்னு நான் ஒத்துக்கிறேன், பாப்பாவை நீ நல்லா பாத்துக்கோ, அது மட்டும் இல்லாம உங்க அப்பா வீட்டுக்கு நீ போயிடு, உங்க அப்பா உன்னை பாக்குறதுக்காக இங்க வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. பாவம் இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி அழுகையே வருது. அதுவும் இல்லாம இந்த பொண்ணு வீட்டை விட்டு வரும்போது கூட அவங்க அப்பா நான் உன்னை பார்க்க வர அந்த நேரத்துல கூட நீ தனியா தான் கிடப்ப, நடு ரோட்ல இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிட்டு நீ ஜெயிலுக்கே போனாலும் சரி நான் எங்க அப்பா வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இங்க நின்று பாத்துக்கிறேன் என் குழந்தைய அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம நான் பண்ண தப்புக்கு நீ ஏன் போற அப்படின்னு சொல்லும்போது புரியாம பேசாத அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கதவை தட்டுற சத்தம். ஹீரோக்கு பயமாயிடுச்சு. டெட் பாடி வேற ஹால் பக்கத்துல இருக்கு இல்லையா. அந்த டெட் பாடி அப்படியே இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூம்ல போட்டு அட்டைப்பட்டியில வச்சு எல்லாத்தையும் மறைக்கிறாரு. அவன் தலையில அடிப்பட்ட அந்த தடையும் கூட இல்லாம எல்லாத்தையும் கிளீனா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கதவு திறக்கிறாரு. கதவு திறந்து பார்த்தா மல்லிகை கடையில இருந்த அந்த மல்லிகை கடைக்காரர் தான் வந்திருக்காரு. பொருள் எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டியாப்பா, என்னப்பா குடுக்குற பழம் தான் வந்தேன், பாப்பா என்னாச்சு கிடைச்சிக்கிட்டால சொல்லி கேட்டா, வீட்டுல தான் இருந்தா, தனியா சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டா, கீழே விழுந்து அடிபட்டுருச்சு, இப்ப பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்காரு. ஹீரோ கொஞ்சம் பதட்டத்தோட இருக்கிறது தெரிய வருது. வெளியே ஒரு பர்ஸ் ஒன்று கலந்ததாகவும் அந்த பர்ஸையும் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு பொருளையும் கொடுத்துட்டு சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆள் டப்புன்னு கதவை அடைக்கிறது. இந்த மல்லிகை கடைக்காரருக்கு ஏதோ சந்தேகமா தெரியுது. யாரு இது அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்காரி கேட்டா, அந்த மாதிரி பொருள் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், மல்லிகை கடைக்காரர் வந்து கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லிட்டு ஒரு பர்ஸ் ஒன்று கொடுத்தாரு இல்லையா. அந்த பர்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா செத்து போனவங்க ஃபேமிலியோட இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. இது நம்ம ஹீரோக்கு ரொம்ப மன கஷ்டமாகுது. அதே நேரத்துல ஒரு போன் கால் ஒண்ணு வருது. அந்த போன் கால் அட்டன் பண்ணி பேசினாலும் செத்து போனவனோட பொண்டாட்டி பிள்ளையும் பேசுறாங்க. அப்பா நான் சேட்டை எல்லாம் பண்ண மாட்டேப்பா, எல்லாத்தையும் கேட்க மாட்டேப்பா, நீங்க எங்கப்பா இருக்கீங்க வந்துருங்கன்னு சொல்லி அவங்க பேசுறது மட்டும் தான் இருக்குது. அப்படியே அந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அவளோட பாக்கெட்ல போட்டாங்க. இப்ப அடுத்ததா நம்ம ஹீரோக்கு வேற வழி தெரியல. அந்த மல்லிகை கடைக்காரர் சொன்னார் இல்லையா ஒரு வக்கீல், அவர் தான் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான வக்கீல், அவரை போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அந்த ஆளு கொஞ்சம் காமெடி பீஸ் மாதிரி தெரியுது. சரி எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் வாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரை நாசுக்கா பேசி வீட்டுக்கு கூப்பிடுறாரு. இது பாரு, ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுத்துடணும் சரியா அப்படிங்கிற மாதிரி இவரு பேசி வச்சுட்டு தான் அந்த வக்கீல கூட்டு வராரு. வக்கீல வீட்டுக்கு வராரு. என்னடா பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க உள்ள ரூமுக்கு கூட்டு போனாரு. உள்ள ரூமுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு டெட் பாடி அப்படிங்கிறது. என்னடா ஆச்சு, டெட் பாடி எல்லாம் கூட்டு காமிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த ஆளு பயந்து போய் பேசுறான். அப்பதான் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, ஏண்டா இதை நம்ம எப்படா சமாளிக்கிறது, இது சொன்னாலே அவனும் நம்ப மாட்டான்டா, யாரா பண்றதுன்னு சொல்லி கேட்டா பொண்டாட்டி தான் பண்ணிட்டான்னு சொல்லும்போது, ஏமா தங்கச்சி பார்த்தா நல்லவ மாதிரி தெரியுது, நீ ஏமா அப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியாம பண்ணிட்டேனே வேற வழியில நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லி அந்த பொண்ணு பயங்கரமா அழுகுது. சரி நான் பாத்துக்கிறேன், இப்ப இதை நம்ம எப்படி பண்ணுவோம்னாக்கா வெளியே அந்த டெட் பாடி இருந்தது இல்ல வெளியாம இருந்தான் இப்படின்னு இவரே மாத்தி கன்ஃபியூஸா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்றதுன்னே தெரியாம இவர் பயந்துகிட்டு இருக்க, எனக்கு வேற வழி தெரியல, பேசாம போலீஸ் கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் போலீஸ் கிட்ட சொல்றதுக்கு நான் ஏன் சார் இந்த மாதிரி பண்ண போறேன், நானே போயிட்டு சொல்லிடுவேன்ல, அதுவும் இல்லாம நேற்று நைட்டு போலீஸ் கூட கொஞ்சம் சண்டைன்னு சொல்லும்போது, ஏன் அவனுக்கு வேற வேலை இல்லையா, கொலை பண்ணி வச்சிருக்கிற, போலீஸ்குள்ள போலான்னு சொல்லி கேட்டா போலீஸ் கூட சண்டைங்கிற, என்னதான் அவனுக்கு பிரச்சனை சொல்லி பயந்துகிட்டு இருக்க. சரி ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் ஒரு ஐடியா சொல்றேன், இது மாதிரி செஞ்சாதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது, இல்லைன்னா தேவையில்லாம நான் கூட இதுல மாட்டினாலும் மாட்டிடுவேன். என்ன ஐடியா அப்படின்னா இந்த டெட் பாடி வெளியே கொண்டு போய் வச்சிருவோம், யாருன்னு தெரியாத மாதிரி நம்ம பிளான் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் போய் வெளியே நின்று பாக்குறேன், யாராவது
வராங்களான்னு நான் கதவை ஒரு தடவை தட்டுவேன். ஒரு தடவை தட்டினா யாரும் இல்ல எடுத்துட்டு வரலான்னு அர்த்தம். 2 தடவை தட்டினா வராதீங்கன்னு அர்த்தம். புரியுதான்னு சொல்லிட்டு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற டெட் பாடி எடுத்துட்டு வந்து கதவு பக்கமா வச்சுட்டாங்க. இந்த ஆளுக்கு அதை பார்த்த பயத்துல வேட்டியா வந்து போச்சு. திரும்ப வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு வெளியே போறாரு. வெளியே போய் பார்த்தா யாரும் இல்ல. ஒரு தட்டி தட்டுறாரு. அதுக்கப்புறம் யாராவது கிராஸ் ஆகுறாங்க. திரும்ப உடனே 2 தட்டி தட்டிடுறாரு. என்னடா பண்றதுன்னு இப்படி தூக்கி தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கீரை வியாபாரம் பண்ற ஒரு அக்காவும் வந்துடுது. நீ வியாபாரம் பண்ணாதான் நான் இங்கிருந்து போவேன்னு அடம் பிடிச்சி ஜிபேல காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகுது. வேற வழியே இல்ல. திரும்ப உள்ள போறாரு. இது பாரு வெளியே கூட்டு போறதுலாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது திரும்பவும் கதவு தட்டுற சத்தம். யாரு அது அப்படின்னு சொல்லி கேட்டா யாருன்னு தெரியலனே அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற ஹீரோ சொல்ல டெட் பாடியை திரும்ப அதே ரூமுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு திரும்ப அட்டைப்பட்டி போட்டு மூடி வச்சுட்டு திரும்ப இவங்க வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பாக்குற நம்ம வக்கீல் தான் திறக்கிறாரு. பயங்கரமான இங்க ஒரு ட்விஸ்ட் ஆயிடுதுங்க. வந்திருக்கிறது நேத்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தார்ல ஒரு எஸ்ஐ போலீஸ்காரர், அவர் தாங்க இங்க வந்திருக்கிறாரு. சோ அவர் வந்த உடனே ஏன் வக்கீல இங்க என்ன பண்ற நீ சொல்லி கேட்டா சும்மா தெரிஞ்ச பையன் பாத்துட்டு போலாம் வந்தேன்னு சொல்லி அவன் கொஞ்சம் பயத்திலே பேச ஹீரோவோட மனைவி எல்லாம் ரூமுக்குள்ள இருந்தாங்க இல்லையா. ஹீரோ மட்டும் இப்ப வெளியே வராரு. போலீஸ்காரர் பார்த்த உடனே பயங்கரமான ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களை பார்த்துட்டு உள்ளலாம் கூப்பிட மாட்டியாடான்னு சொல்லிட்டு உள்ளாரே நம்ம போலீஸ்காரங்க வராங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன விஷயம் சொல்லி வக்கீல் கேட்டதான் தம்பி மேல ஒரு கேஸ் ஒண்ணு வந்திருக்குது. நேற்று தம்பி ரொம்ப அருமையா பேசினாப்ல. ஏதாவது கேஸ் இருந்தாதான் எங்களை கூப்பிடணும் விசாரிக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சட்டம் எல்லாம் பேசினாரு. எம்பி தெரியும் எம்எல்ஏ தெரியலாம் வேற சொன்னாரு. எனக்கு நைட் எல்லாம் தூக்கமே இல்ல வக்கீல் சார். எங்கடா தம்பி என் வேலைக்கு ஆப் அடிச்சிருவாருன்னு சொல்லி பயந்துட்டேன். இப்ப தம்பி மேலே ஒரு கேஸ் வந்திருக்குது. இந்தாங்க கேஸ் ஃபைல் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஃபைலை நம்ம ஹீரோவோட கொடுத்து படிக்க சொல்றாரு. ஹீரோ அதை வாங்கலாம வக்கீல் அதை வாங்கிக்கிறாரு. டீ போட்டு எல்லாம் எடுத்துட்டு வர மாட்டியா போய் டீ போடு. எங்க உன் பொண்டாட்டி நேத்து அவங்களும் நல்லா பயங்கரமா பேசுறாங்கன்னு சொல்லும்போது உள்ள தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி நம்ம ஹீரோவை டீ போடுறதா சொல்லி ஹீரோ போயிட்டு டீயை போடலாம் சொல்லி போட்டு டீ எடுத்துட்டு வந்துலாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஃபைல நம்ம வக்கீல் கையிலே வச்சிருக்கிறாப்ல. இந்த மாதிரி ஒரு ஆட்டோக்காரனை அடிச்ச கேஸ் விஷயமா தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. ஆட்டோக்காரனை ஏன்டா அடிச்சுன்னு சொல்லி இங்க இருக்கிற வக்கீல் கேட்டா இல்லனா நான் அடிக்கலாம் இல்ல தெரியாம தள்ளிதான் விட்டான். ஒரு வயசானவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தான்னு சொல்லும்போது ஏன்டா முன்னாடி என்னடானா போலீஸ்காரங்க கூட பிரச்சனை என்ன அப்புறம் அது பிரச்சனை என்ன இப்ப இது பிரச்சனை இன்னும் என்னென்ன பிரச்சனை தான்டா வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி வக்கீல கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேசிக்கிட்டு இருக்காரு. போலீஸ்காரு சரி அதெல்லாம் போகட்டும் போயிட்டு உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மனைவிக்காரங்க வராங்க. 2 பேத்தையும் பார்த்துட்டு என்னடா நேத்துலாம் ரொம்ப அதிகமா வாய் பேசுனீங்க, இப்ப பார்த்தா 2 பேரும் பவ்யமா இருக்கிறீங்க, என்ன திருந்துட்டீங்களா இல்ல மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சரி எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற வக்கீல் என்ன பண்றாருன்னா ஒரு காம்ப்ரமைசர் பேசுவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படியா எனக்கு லஞ்சம் கொடுக்க பாக்குறியா தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன் நம்ம ஹீரோ கிட்ட வேணா வேற ஒண்ணு வச்சுப்போமா உன் பொண்டாட்டி பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறா அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ்கார எஸ்ஐ பேசிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோவங்க. அப்படியே ஒரே அடி கையில ஒரு ஏதோ மறைச்சு வச்சிருக்காப்ல. அதால அடிச்சதால எஸ்ஐக்கு மண்டை உடைச்சு அதே டேபிள் அப்படியே பொத்துன்னு விழுகிறாரு. எல்லாரும் பதறி போறாங்க. வக்கீல் வேற ஏன்டா அப்படி பண்ண எதுக்கே அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி பொண்டாட்டிக்கார வேற பயந்து போறான். டக்குன்னு ஒரு சொடக்க போற சத்தம். இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு இமேஜினேஷன். இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை ஆனா பண்ண முடியாது இல்லையா. அதை நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம போலீஸ்கார என்னடா ரொம்ப அதிகமா யோசிக்காத வேற ஒண்ணு இல்ல ரொம்ப குடும்ப பொண்ணா இருக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன் நீ எதுவும் தப்பா புரிஞ்சுக்காத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா நடந்து போறாரு. அந்த கீழே கடந்தது இல்லையா பர்ஸ் அவன் தெரியாதனமா நம்ம ஹீரோ டேபிள்ல வச்சிட்டாரு. அந்த பர்ஸ் அந்த போலீஸ்காரர் எடுத்து பார்த்திருப்பாரு. ஆனா ஜெனரலா அப்படியே மூடி வச்சிட்டாரு. பெருசா அதை பத்தி கவனிக்கல. திரும்பவும் அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி அடிச்சதுக்காக இந்த செக்ஷன் கீழே உன் மேல கேஸ் போட்டிருக்குன்னு சொல்லும்போது வக்கீலுக்கு பயங்கரமான கோபம். சார் ஜஸ்ட் தள்ளி விட்டதுக்கு இந்த செக்ஷன்லாம் கேஸ் போடுவீங்க? ஆமா போடுவன் தான். போலீஸ்காரன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவன் தான். நேத்து தம்பி ரொம்ப ஓவரா பேசினார்ல அதை காட்டணுங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன். ஒரு போலீஸ்காரன் நினைச்சானா என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாங்கிறத தம்பிக்கு புரிய வைக்கிறதா வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோவோட குழந்தை அம்மா அப்பான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்குது. போலீஸ்காரன் பர்மிஷன் கேட்டுட்டு ஹீரோயின் 2 பேரும் ரூமுக்குள்ள போறாங்க. ஹீரோ ரூமுக்குள்ள நின்னுகிட்டு வக்கீல மட்டும் தனியா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சார் இந்த மாதிரி எவ்வளவு காசு வேணாலும் தரேன், இதை ஒண்ணுமே இல்லாம அவர் இங்க இருந்து அனுப்பி விடுங்க அதுவே போதும். அது இல்லாம இந்த கேஸை வேற மாதிரி ஏதாவது திசை திருப்ப முடியுமா பாருங்க, நான் சொன்னா அது ஈடுபட ஆகாது, நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த போலீஸ்காரர் கேட்பாரு சொல்லி ஹீரோ சொன்னதால வக்கீல் போயிட்டு போலீஸ்காரர்கிட்ட சார் இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு அமௌண்ட் சொல்லுங்க சார் கொடுத்துறேன் சார் பாத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி நீ ரொம்ப அதிகமா கேட்கற நானும் வாங்கிக்கிறேன் வாங்க வந்தான் ஆனா இதுக்கு வாங்க கூடாதுன்னு தோணுதே என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. கதவு தட்டுற சத்தம். யாரா அது அப்படின்னு சொல்லி கேட்டா சார் மாமனார் மாமியார் வேற வரேன்னு சொல்லியிருந்தாங்க 7 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி உனக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஹீரோக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதாலதான் 7 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்காங்க சார், கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட சரி வர சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டா நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை போயிட்டு நம்ம வக்கீல் தான் சுரக்கிறாப்ல. வந்திருக்கிறது எதிர்த்த வீட்டு போல ஆளு. நம்ம வக்கீல இவரு ஒன்னா படிச்சவங்க தான். என்னடா இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாண்டா
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நானே பேசணும்னு நினைச்சேன். நேற்று 2 போலீஸ்காரங்க வந்தாங்கடா விளையாடிட்டு இருக்கும்போது. நம்ம சூர்யா அந்த போலீஸ்காரங்களை லெப்ட் ரைட்னு வாங்க ஆரம்பிச்சுட்டு வாய அடிச்சு போயிட்டு அங்கிருந்து போனானுங்க தெரியுமா. அதை பார்க்கும்போது சும்மா ஒரு கெத்தா இருந்துச்சுடா. நம்ம ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாரு. அது இல்லாம நானும் கொஞ்சம் விட்டு விளாசனெல்லாம் அவனுக்கு பதறி அடிச்சுட்டு ஓட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் உள்ளவா பார்த்தம்பி சங்கர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா போலீஸ்காரனை பார்த்தோன்னே இந்த ஆளுக்கு பயந்து போச்சு. சார் ஏதோ தெரியாம சும்மா விளையாட்டுக்காக ஒரு பந்தாக்காக பண்ண சொன்னேன், நீங்க எதுவும் பெருசா நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சிருக்காங்க இல்லையா, எங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஒண்ணுதான் பண்ணணும். நீ போயிட்டு நேற்று யாரெல்லாம் விளையாடுனாங்க இல்லையா அவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்க வர வைக்கிறேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வர வச்சிருக்காங்க. ஒரு பையன் மட்டும் ஏதோ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கானா, இப்ப வந்துருவான்னு சொல்லிட்டு கடைசியா அந்த பையன் இப்ப வந்து ஜாயின் ஆயிடறான். எல்லாரையும் நிக்க வச்சிருக்காங்க. எல்லாருமே தோப்புக்காரனா போட சொல்லு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறாரு இந்த போலீஸ்கார். தோப்புக்காரனா வயசானவங்களா இருக்கிறாங்க சார் வேண்டாம்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் முடியாதுப்பா, பேசும்போது எல்லாரும் தானே பேசுனீங்க, தோப்புக்காரனா போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப எல்லாரும் வயசானவங்க கூட தோப்புக்காரனா போடுறாங்க. முடியாதவங்க பொத்துன்னு கீழே விழுறாங்க. அப்ப கூட இந்த போலீஸ்காருக்கு ஒன்னும் பெருசா மனசு இறங்கி வரல. தோப்புக்காரனா போட சொல்லிக்கிட்டே இருக்காப்ல. அப்போ ஒரு பையன் இருந்தா இல்லையா, அவன் ஒரு வீடியோ கேமராவை ஆன் பண்ணி தான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான் போல. எதிர்ச்சியா போன் வந்தோடனே போலீஸ்காரருக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா வீடியோ எடுக்கிறடா அந்த போனை பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் அங்கிருந்து கொடுக்காம ஓடிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே Facebookல அப்லோடும் பண்ண போறானாம். வக்கீல் கான்ஸ்டபிள் பிடிச்சிக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து அந்த எஸ்ஐ பிடிங்க, அந்த வீடியோவை நம்ம Facebookல விட்டுறலாம், எது தப்பு எது சரின்னு எல்லாருக்குமே தெரியட்டும், இந்த பிரச்சனையை பெருசாக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் எல்லாரும் அவரை பிடிக்கிறதா போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற போலீஸ்கார் சிஏ இருக்கார் இல்லையா, அவர் அங்க இருக்கிற பையனை பிடிக்கிறத சுத்தி முத்தி ஓடுறாங்க. அது இல்லாம இப்பதான் அந்த வக்கீல் அந்த படிச்சிருக்கிற எஃப்ஐஆர் காப்பியுமே வந்துட்டு ஃபேக், அதுல எஃப்ஐஆர் நம்பரே கிடையாது, எஃப்ஐஆர் இல்லாம ஒரு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட நம்மள கூட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி அந்த சிஏ அந்த பையனை பிடிக்கிறதுக்காக போய்கிட்டே இருந்தார் இல்லையா, ஒரு கட்டத்துல அந்த ரூம்ல அந்த டெட் பாடியை ஒழிச்சு வச்சாங்க பாருங்க. அந்த ரூமுக்கு 2 பேர் போயிடுறாங்க. அங்க போவாதடா அப்படின்னு சொல்லி இவங்க கத்திக்கிட்டு இருக்க 2 பேர் போனோடனே இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் பயங்கரமான ஷாக்கு. வக்கீல்லாம் பயத்துல துடிச்சு போயிட்டு இருக்காரு. இப்ப உள்ளுக்குள்ள போனா அந்த பையனை பிடிக்கிறதா போகும்போது அந்த போலீஸ்காரர் தெரியாதனமா அங்க பதுக்கி வச்சிருக்க அந்த டெட் பாடி மேல பொத்துன்னு விழுறாரு. அங்க இருந்து அவன் டப்புன்னு ஏஞ்சிக்கிறான். இப்ப டெட் பாடி ஏஞ்சி நின்னவனே போலீஸ்காருக்கு ஒரே பயமாயிடுச்சு. யாரா இவன் சொன்னவனே இவனுக்கு டக்குன்னு உயிர் வந்த மாதிரி இருக்கு இல்லையா. இவன் பக்கத்துல இருக்க போலீஸ்காரங்களை பார்த்துட்டு நம்ம போலீஸ்காரங்க பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அங்க இருந்து தப்பிச்சு ஏஞ்சி ஓட பாக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அவன் இன்னும் சாகல, மயக்கத்துல இருந்திருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்பதான் நம்ம ஹீரோக்கு உயிர் வந்திருக்கு. பொண்டாட்டிக்காரி ஹீரோவும் கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. இப்ப அந்த வீடியோ எல்லாம் வேற அப்டேட் ஆயிடுச்சு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தடவை சண்டை போட்டாங்க இல்லையா, அப்ப கூட அந்த பையன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்களுக்கு பயமாயிடுச்சு. சார் தயவு செஞ்சு அந்த வீடியோ மட்டும் விட்டுடாதீங்கன்னு சொல்லி வக்கீல் கிட்ட கெஞ்சினாரு. இப்ப வக்கீல் கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காரு. போலீஸ்காரங்க வீடியோ வெளிவிட்டீங்கன்னா எங்களுக்கு வேலை போயிடு சார், தயவு செஞ்சு வேணாம் சார் விட்டுடுங்க சார் அப்படின்னு இவங்க கிட்ட இப்ப கெஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வக்கீல் இவங்கள வச்சு செய்யறான். தோப்புக்காரனை போடு, தப்பு பண்ணீங்கல்ல தோப்புக்காரனை போடுங்கன்னா முடியாது சார் அப்படின்னு சொல்லும்போது சேர் போட சொல்லி வச்சிடறாரு. அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு இருக்க கதவு தட்டுற சத்தம் யாருன்னு பார்த்தா ஹீரோவோட மாமனாரும் மாமியாரும் இன்னைக்கு சொன்ன மாதிரியே வந்திருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோவோட பொண்டாட்டி அப்பாவை பார்த்து பயங்கரமா அழுகுறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. போலீஸ்காரங்க யாருன்னு கேட்டா ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், சும்மா ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட கதையை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி தமிழ்ல ஏதோ ஒரு படம் வந்த மாதிரி தெரியுது, பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க, படிச்சு தெரிஞ்சுக்குவோம். இன்னும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.